என்ன மேனேஜ் பண்றதா இருக்கிறதே கஷ்டமா இல்லையா? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு 6:10, 6:15, 6:18, 6:21, 6:40, 6:47, 49, 51, 59 வச்சு 7:40க்கு எந்திரிச்சேன். 7:30 ஒரு அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கேன் இல்லையா? சோ நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படி என்னால் இருக்க முடியவில்லை. அந்த இடத்தை நோக்கி நகர்வதுதான் இன்னைக்கு இருக்கிற பிக்கஸ்ட் லீடர்ஷிப் சேலஞ்ச். ஏன்னா அடுத்தவனுக்கு ஏதாவதுன்னா பயங்கரமா நம்ம பண்ணுவோம். நம்மளை மேனேஜ் பண்றதுன்னு சொன்னா எல்லா காம்ப்ரமைசஸ் அண்ட் சேலஞ்சஸையும் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? சோ அடுத்தவனை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தவங்க டயத்தை மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. லெட் ஹிம் ஹேண்டில் தட். லெட் ஹிம் பி a லீடர். நீங்க ஒரு லீடரா எவால்வ் ஆகிறப்ப இன்னொரு லீடரை மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி உங்களுக்கு தானாகவே வந்துரும். அப்ப முதல்ல இங்க முக்கியமான விஷயம், வாட் இஸ் லீடர்ஷிப்? மேனேஜிங் யுவர்செல்ஃப் இஸ் லீடர்ஷிப். உங்களை கையாளும் திறன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு லீடராக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். A person who have a capability to handle himself or herself is the leader. கதைப்போமா? இன்னும் ஒரு முறை உடைஞ்சு போனோம், இன்னும் ஒரு முறை சத்தமா கத்தி அழுதோம், இன்னும் ஒரு முறை ஆறுதல் படுத்தி கொண்டோம், இன்னும் ஒரே ஒரு முறை நாமளே மறுபடியும் எழுந்து நின்றோம், இன்னும் ஒரே ஒரு முறை வாழ நினைத்தோம். இப்படி பிரச்சனைகள் வரும்போது பல முறை நம்மளையே நம்ம தட்டி கொடுத்து முன்னேறி போறோம் அப்படின்னா அது உங்களுடைய உயர்தலுக்கான அடையாளம். அதனால இந்த சிச்சுவேஷன்ல தயவு செய்து கலங்காதீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையோட சந்தோஷத்தை உச்சநிலைய காண போறீங்க.